ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கோவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கோங்க. பூண்டை தோலோடு இடித்து சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோவக்காய் சேர்த்துக்கணும். இப்போ மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோவக்காயில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணியே ஊற்றல, கோவக்காய் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலரி விட்டு ரெடியானோன்னு காமிக்கிறேன். கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.